ஹலோ நண்பா, இந்த ஒரு வீடியோ எனக்கு ஒரு புரிதலை தந்துச்சு. நம்ம சீமான் ஐயா தான் பேசியிருந்தார். அவரை பற்றி நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்பீச் என்னை இன்னைய வரைக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களும் காட்டுறேன் பாருங்க. என்ன செய்யறது, காட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர், கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னுவது. தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருதே அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதில கட்டி அப்படி வைத்து அதில் கோழி ரத்தத்தை தடவி விட்டுறார். இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அது நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசு தான், 5000 ரூபாய் என்றால் 6800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. வாக்குக்கு 2000 காசு கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய ஒருவன் வருவானா? மக்களுக்கு சேவை செய்கிறவன் எதுக்கு காசு தருகிறான்? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பார்த்து உங்க ஓட்டு யாரு வந்தா நல்லது செய்வாங்க அப்படி நினைச்சு போடுங்க. 2 ஆட்சியும் பார்த்துட்டீங்க. இது 75, இது 50 கால ஆண்டு. இது 2த்தையும் பார்த்துட்டீங்க. புது மாற்றத்தை யோசிங்க. அடுத்த ஜெனரேஷனை பத்தி யோசிச்சு போடுங்க. உங்க ஓட்டு யாருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.